சகோதரர்களே, பரக்கத்தான நாள் இருக்குது. ஒவ்வொரு நாள்லயும் பரக்கத்தான ஒரு நேரம். என்ன நேரம்? நபி அவங்க துஆ கேட்டாங்க, அல்லாஹும்ம பாரிக் லி உம்மதி ஃபீ புகூரிஹா. யா அல்லாஹ், அதிகாலையில் இந்த உம்மத்துக்கு பரக்கத் செய். அதனாலதான் சுபஹ் தொழுது தூங்க கூடாது. இல்ல அரபி தூங்குறான், அரபி தூங்கினா உடுங்க. இல்ல சுபஹ் தொழுதுட்டு தூங்குறாரு, இவனோட வாப்பா தூங்கினார் சார், நீங்க தூங்காதீங்க. புதிய ஒரு பழக்கத்தை உருவாக்குங்க. உங்களோட பிள்ளைகளுக்கு பரக்கத்து வேணும், உங்களுக்கு பரக்கத்து வேணும். சுபஹ் தொழுதுட்டு உட்கார்ந்துறீங்க. என்ன நபியுடைய துஆ, அல்லாஹும்ம பாரிக் லி உம்மதி ஃபீ புகூரிஹா. யா அல்லாஹ், இந்த உம்மத்துக்கு அதிகாலையில பரக்கத் செய் அல்லாஹ். எங்களுடைய பிள்ளைகளை அனுப்புற 10 வருஷம் படிக்க, 5 வருஷம் படிக்க பரக்கத்தா வாழணும் என்று விரும்புறோமா இல்லையா? சுபஹ் தொழுதுட்டு தூங்குறத நிறுத்தாட்டுங்க. முதலா சூரியன் உதிச்சு 2 ரக்காத் தொழுது அதுக்கு போற ரெஸ்ட் எடு. அது சுபஹ் போற தூக்கம் அல்ல. ஏன்? அதிகாலை நேரத்தில் ரிஸ்குகள் பிரிக்கிற நேரம். ரிஸ்குகள் பிரிக்கப்படுற நேரம் அதிகாலை. நீங்க தூங்கினா எங்க பரக்கத்? ஒவ்வொரு நாளும் காலையில பரக்கத். நபி அவங்க துஆ கேட்டார். மூணாவது சகோதரர்களே, பரக்கத்தான இடங்கள் இருக்குது உலகத்துல. அதுல ஒன்றுதான் மஸ்ஜிதுல் ஹராம். இன்ன அவ்வல பைத்தின் வுதிஅ லின்னாஸி லல்லதி பிபக்கத முபாரகா. பரக்கத் செய்யப்பட்ட பூமி, பக்கத முபாரகா. வசதி இருக்குது, ஹஜ்ஜிக்கு போங்க அந்த இடத்துக்கு. வசதி இருக்கு, ரமதான் உம்ராக்கு போங்க. ரமதான் ஒரு உம்ரா செய்யறது ஹஜ்ஜி செய்யறதுக்கு சமம். போங்க, அடிக்கடி போங்க வசதி இருந்தா. பரக்கத் செய்யப்பட்ட இடம் தான் மஸ்ஜிதுல் அக்ஸா, பலஸ்தீன். போங்க பலஸ்தீனுக்கு, பார்த்துட்டு வாங்க போய் பலஸ்தீன. யஹூதிக்கு பலஸ்தீனுக்கு போக இல்லைன்னா எங்களுக்கு ஏன் போயில? சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حولا. பரக்கத் செஞ்சிருக்கிறோம் அல்லாஹ் சொல்றார். பரக்கத் செய்யப்பட்ட பூமிக்கு போங்க, போய் பாருங்க. ஒவ்வொரு சோளத்திலே சைஸ பாருங்க. எங்கட கையில சைஸ் பலஸ்தீன் சோளம். ஒவ்வொரு ஈச்சம்பழத்திலே சைஸ பாருங்க பலஸ்தீனுடைய. எல்லாம் பரக்கத். ஜைத்தூன் பரக்கத், ஜைத்தூன் அத்திமரம், வத்தீனி வஸ்ஸைத்தூன். பரக்கத் செய்யப்பட்ட பூமி அதெல்லாம். ஆகவே கண்ணியமிக்க சகோதரர்களே, இஸ்லாத்துல மட்டும்தான் பரக்கத்து. எங்க செல்வத்துல, பிள்ளைகள்ல, குடும்பங்கள்ல, தொழில்ல பரக்கத்தை அடைஞ்சிட்டோம் என்றா முதலாவது கல்வில உள்ள கவலை வைத்து